ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.71% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.59% கிரீன். நிஃப்டி பேங்க் 0.72% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்த்தலாம். நிஃப்டி 50ல இப்ப பாக்குறோம். எட்டர்னல் டாப் கெய்னர் 3.72% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெஸ்லே இந்தியா 2.86% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏசியன் பெயிண்ட்ஸ் 2.81%, அதானி போர்ட்ஸ் 2.73%, அதானி என்டர்பிரைசஸ் 2.32%, M&M 2.25%, and then Hindustan Unilever 2.18%, Axis Bank 2.12%. இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸ்ல இருக்காங்க. அதை தவிர பஜாஜ் ஃபினான்ஸ், மாருதி, அல்ட்ராடெக் சிமெண்ட், கிராசிம், பஜாஜ் ஆட்டோ, பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், கொட்டக் பேங்க், ஐடிசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஇஎல், ஜியோ ஃபினான்ஸ் இவங்க எல்லாரும் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப நிஃப்டி 50ல யார் லாசர்னு பார்த்தரலாம். டெக் மஹிந்திரா 2.89% டவுன், ஹிண்டல்கோ 1.56% டவுன், டாக்டர் ரெட்டி 1.49% டவுன், HCL டெக் 1.46% டவுன், L&T 1.37 down, Cipla 1.19% down, HDFC Life 1.07% down. இவங்க எல்லாமே டாப் லாசர்ல இருக்காங்க. இதை தவிர டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், JSW ஸ்டீல், கோல் இந்தியா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், டாடா ஸ்டீல், ட்ரெண்ட், இன்ஃபோசிஸ், இண்டிகோ, பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்க எல்லாம் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப பேங்க் நிஃப்டில யார் லாசர்னு ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். IDFC First Bank 1.02% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 0.33% டவுன், ஃபெடரல் பேங்க் 0.02% டவுன். கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தரலாம். ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு 2.12% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா இண்டஸ்இண்ட் பேங்க் 2.08% கிரீன், கொட்டக் பேங்க் 1.16% கிரீன், கனரா பேங்க் 1.04% கிரீன். ஸோ இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸ்ல இருக்காங்க பேங்க் நிஃப்டில. இதை தவிர ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், AU பேங்க், யூனியன் பேங்க், ICICI பேங்க், HDFC பேங்க் அண்ட் எஸ் பேங்க் எல்லாமும் கெய்னர் லிஸ்ட்ல இருக்காங்க. எகெயின் இப்ப மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். செக்டார் வைஸ்ல ஸோ டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் நிஃப்டி 100, 200, நிஃப்டி 500, நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மைக்ரோ கேப் ஸோ ஆல் ஆர் கிரீன். இப்ப செக்டார் வைஸ் பார்க்கலாம். நிஃப்டி ஆட்டோ 1.04% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 25/50 0.69% கிரீன், நிஃப்டி FMCG 1.59% கிரீன், நிஃப்டி ஐடி 0.48% டவுன், நிஃப்டி மீடியா 2.19% கிரீன், நிஃப்டி மெட்டல் 0.60% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஃபார்மா 0.68% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PSU பேங்க் 0.74% கிரீன், Private Bank 0.89% green, Nifty Realty 2.09% green, Healthcare down, Healthcare mid small healthcare down, Oil and Gas 0.48% green, Nifty Consumer Durables 0.52% green, and then Nifty Chemical 0.19% down, Nifty Cement 0.81% green, Nifty REITs and Realty 1.27% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டாப் கெய்னர்னு சொன்னோம்னா நிஃப்டி மீடியா, நிஃப்டி FMCG, நிஃப்டி ரியாலிட்டி இவங்க எல்லாரும் டாப் கெய்னர்ல இருக்காங்க. அண்ட் தென் நிஃப்டி REITs அண்ட் ரியாலிட்டி. லாசர் டாப் லாசர் யாருன்னு நிஃப்டி ஃபார்மா 0.68% டவுன். ஸோ இவங்க தான் டாப் லாசர். அதுக்கு அடுத்ததான் நிஃப்டி மெட்டல் 0.60% டவுன். ஸோ இப்போ BSEல சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.52% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி வேல்யூ 94.63. நம்ம எஸ்டர்டே 94.67 பார்த்துருந்தோம். இப்போ 94.63ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தரலாம். இன்னைக்கு ஜூலை 1 சில்வர் ரேட் எஸ்டர்டே 235 per கிராம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 240 per கிராம்னு போயிட்டு இருக்கு. கோல்ட் ரேட் பார்த்தரலாம். எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது இன்னும் இறங்கியிருக்கு. 126 rupees இறங்கியிருக்கு. 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 14,078. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 115 rupees இறங்கியிருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 12,905.
18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 94 rupees இறங்கியிருக்கு. 10,559 போயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே நம்ம 73 ரேஞ்சில் பார்த்துருந்தோம். சேம் இன்னைக்கும் 73.09. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. பிரெண்ட் ஆயில் ஃபியூச்சர் $73.09 பெர் பேரலுக்கு. ஸோ இப்போ ட்ரேடிங் வியூவில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 23,900.15ன்றது கீழே வந்த டவுன், அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இப்போ 24,052 வரைக்கும் மேக்ஸிமமா போயிருக்கு. இப்போ 24,026.80ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தலாம் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மேக்ஸிமமா வந்த டவுன் பார்த்தீங்கன்னா 57,482.75 அங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ 57,978.25ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸிமமா 58,007.15 வரைக்கும் போயிருக்கு. சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் பார்த்துடலாம். ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு. ஜூன் மந்த்துக்கான ஆட்டோ சேல்ஸ் டேட்டா. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 1,06,380 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸ் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரால பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் 60,393 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓலோ எலக்ட்ரிக் 16,144 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர்ல டபுள் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி 44,467 EV ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 65.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 40,576 EV ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏத்தர் எனர்ஜி 29,422 EV ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 79.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்கார்ட் குபுட்டா 13,695 யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல விஎஸ்டி டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் 8,107 யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்எம்எல் இசுசு 1,930 யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கிரீனர்ல பார்த்துட்டு இருக்கோம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2.20% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3,138 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா டிவிஎஸ் மோட்டார் பார்த்துடலாம். 0.68% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3,487 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓலோ எலக்ட்ரிக் பார்த்துடலாம். 3.54% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 45.3 per ஷேர்னு. பஜாஜ் ஆட்டோ 1.18% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 9,828 per ஷேர்னு. அது மட்டும் இல்லாம பஜாஜ் ஆட்டோ பைபேக் பண்றாங்க. அது இன்னைக்கு ஜூலை 1 ஓபன் ஆயிருக்கு. ஏத்தர் 1.45% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1,157 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜி என்டர்டைன்மெண்ட் ஷேர் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5% வரைக்கும். ஏன்னா பிக் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியான இன்வெஸ்கோ திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஜி என்டர்டைன்மெண்ட்ல. ஸோ 418 crore திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 years முன்னாடி தான் இவங்க இன்வெஸ்கோ வந்து ஜிலேருந்து எக்ஸிட் ஆகி போனாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் டிஸ்பியூட் காரணமா இப்போ திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ஜி என்டர்டைன்மெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜி ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2,300 crore ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லி அவங்க பிஸ்னஸை எஸ்பெஷலி இன் டிஜிட்டல் மீடியா அண்ட் ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லி 4.18% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 108 per ஷேர். புக் வேல்யூ 122 பிலோ த புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் பி 37.5, இண்டஸ்ட்ரியல் பி 29.4. Debt to equity 0.02, debt to 265 crore. Promoter கிட்ட 3.98% தான் ஹோல்டிங் இருக்கு. Pledging 5.38% இருக்கு. Dividend 2.27% தராங்க. 52 week high 152, 52 week low 68. 6 மாசத்துல 13.6% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 27.1% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. Price to book value 0.89, current ratio 5.59. Net profit margin last year அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கம்மி ஆயிருக்கு.
லேட்டஸ்ட் குவார்ட்டர் அதுக்கு முதல் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 553 crore. Advit Jewellers IPO இன்னைக்கு மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. IPO பிரைஸ் 138 per share. ஸோ அதுலேருந்து NSEல 188.90 லிஸ்ட் ஆயிருக்கு. BSEல 187 லிஸ்ட் ஆயிருக்கு. 37% ப்ரீமியம்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். Advit Jewellers 9.90% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 178 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் தான் நம்ம பார்த்திருந்தோம் நால்கோ அலுமினியம் பிரைசஸ் 2000 to 900 3000 per ton ஸ்டெபிலைஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ரெவென்யூ அண்ட் எபிடா கெயின்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா குளோபல் எக்கனாமிக் கண்டிஷன் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அலுமினியமோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. பட் அலுமினியம் பிரைசஸ் ஜூன் மந்த்ல மட்டும் 16% ஃபால் ஆயிருக்கு. 2008க்கு அப்புறம் ஒரு பிக்கஸ்ட் ட்ராப்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ டச் பண்ணியிருக்குன்னா $3060 per டன்னை டச் பண்ணியிருக்கு. பிப்ரவரியோட லோயஸ்ட் லெவலில் எட்டியிருக்கு இப்போ. ஸோ எதனால இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கமாடிட்டிஸ்லேருந்து மணியை எடுத்து ஸ்டாக்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஃபால்ன்றது ஃபார் ஷார்ட் டேர்ம் இஷ்யூ தான். ஆனால் நால்கோ சொல்லுது அவங்களோட லாங் டேர்ம் மீடியம் டு லாங் டேர்ம் க்ரோத்துக்கு. ஹிண்டால்கோ 1.78% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 940 per share. நால்கோ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.97% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 336 per share. வேதாந்தா அலுமினியம் மெட்டல் 1.01% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 455 per share. பிசிக்ஸ் வாலா அவங்களோட நியூலி ஹையர் டீச்சர்ஸ்க்கு 15 lakh ஆஃபர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா டீச்சர்ஸ் வந்து அதர் கோச்சிங் சென்டர்ஸ்ல இருந்து டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸை பிசிக்ஸ் வாலாக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ ஆர் நீட் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா ஸோ இந்த ரிவார்ட் டீச்சருக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆன்லைன் பிசினஸ் தவிர ஆஃப்லைன் கோச்சிங் சென்டரையும் குயிக்கா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரிவார்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பிசிக்ஸ் வாலா. இப்போ பிசிக்ஸ் வாலா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பிசிக்ஸ் வாலா 2.25% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 127 per share. மார்னிங்கே நம்ம நியூஸ்ல பார்த்திருந்தோம் கேபிஐடி டெக்னாலஜிஸ் அவங்களோட Q1 growth வந்து 1% டவுன் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெவென்யூ எல்லாமே டவுன் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு கேபிஐடி டெக்னாலஜி 15% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. ஸோ இது மேஜர் கஸ்டமர்ஸ் லைக் BMW, Volkswagenலாம் அவங்களோட டெக்னாலஜி ஸ்பெண்டிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது கேபிஐடி டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பெரிய அஃபெக்டா இருக்கும். ஜேபி மார்கனும் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல்லேருந்து அண்டர் வைட் டார்கெட் பிரைஸ் 550 per share கம்மி பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தான் பிளாக் டீலும் நடந்தது. 62.6 lakh ஷேர்ஸ் வந்து கைமாறுச்சு. ஸோ அது ஸ்டாக் மேல ஒரு செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்கு. 16.11% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 563 per share. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.